أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். هو الذي خلقكم من نفس واحدة وجعل منها زوجها ليسكن إليها فلما تغشاها حملت حملا خفيفا فمرت به فلما أثقلت دعوا الله ربهما لئن آتيتنا صالحا لنكونن من الشاكرين. அல்லாஹுதான் உங்களை ஓர் ஆன்மாவிலிருந்து படைத்தான், மேலும் அதிலிருந்தே அதனுடைய துணையை படைத்தான், அதனிடம் அது அமைதி பெறுவதற்காக. பிறகு ஆண் பெண்ணோடு கூடிய போது அவள் லேசான கர்ப்பம் தரித்தாள். அதனை அவள் சுமந்து கொண்டு நடமாடிக் கொண்டிருந்தாள். பின்னர் அது கனமான போது இருவரும் சேர்ந்து தங்கள் இறைவனாகிய அல்லாஹ்விடம் இறைஞ்சினார்கள், நீ எங்களுக்கு நல்லதொரு குழந்தையை தந்தால் திண்ணமாக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துவோராயிருப்போம். فَلَمَّا آتَاهُمَا صَالِحًا جَعَلَا لَهُ شُرَكَاءَ فِيمَا آتَاهُمَا فَتَعَالَى اللَّهُ عَمَّا يُشْرِكُونَ. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு நல்லதொரு குழந்தையை வழங்கிய போது அவன் அவர்களுக்கு வழங்கிய கொடையில் அவனோடு மற்றவர்களையும் இணையாக்கினார்கள். அவர்களுடைய இணை வைப்பு செயல்களிலிருந்து அல்லாஹ் மிகவும் உயர்ந்தவனாவான். أَيُشْرِكُونَ مَا لَا يَخْلُقُ شَيْئًا وَهُمْ يُخْلَقُونَ. எத்தகைய அறிவிலிகளாக இருக்கின்றார்கள் இவர்கள்! எப்பொருளையும் படைக்க முடியாதவற்றையா அவனோடு இணை வைக்கின்றார்கள்? அவையே இறைவனால் படைக்கப்பட்டவைதாமே. وَلَا يَسْتَطِيعُونَ لَهُمْ نَصْرًا وَلَا أَنفُسَهُمْ يَنصُرُونَ. இவர்களுக்கு எவ்வித உதவியும் செய்திட அவற்றால் முடியாது. ஏன், தமக்குத்தாமே உதவி செய்யும் நிலையில் கூட அவை இல்லை. وَإِن تَدْعُوهُمْ إِلَى الْهُدَى لَا يَتَّبِعُوكُمْ سَوَاءٌ عَلَيْكُمْ أَدْعَوْتُمُوهُمْ أَمْ أَنْتُمْ صَامِتُونَ. நேரான வழியில் வருமாறு அவற்றுக்கு நீங்கள் அழைப்பு விடுத்தால் அவை உங்களை பின்பற்றி வரமாட்டா. நீங்கள் அவற்றிடம் பிரார்த்திப்பதும் அல்லது நீங்கள் மௌனமாக இருப்பதும் உங்களை பொறுத்தவரை சமமே. إِنَّ الَّذِينَ تَدْعُونَ مِن دُونِ اللَّهِ عِبَادٌ أَمْثَالُكُمْ فَادْعُوهُمْ فَلْيَسْتَجِيبُوا لَكُمْ إِن كُنتُمْ صَادِقِينَ. அல்லாஹுவை விடுத்து எவற்றை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவை உங்களைப் போன்ற படைப்பனங்களே. அவற்றிடம் பிரார்த்தனை செய்து பாருங்கள். அவற்றை பற்றி உங்கள் எண்ணங்கள் சரியாக இருந்தால் அவை உங்கள் அழைப்பை ஏற்று பதில் தரட்டுமே. أَلَهُمْ أَرْجُلٌ يَمْشُونَ بِهَا أَمْ لَهُمْ أَيْدِي يَبْطِشُونَ بِهَا أَمْ لَهُمْ أَعْيُنٌ يُبْصِرُونَ بِهَا أَمْ لَهُمْ أَعْيُنٌ يُبْصِرُونَ بِهَا أَمْ لَهُمْ آذَانٌ يَسْمَعُونَ بِهَا قُلِ ادْعُوا شُرَكَاءَكُمْ ثُمَّ كِيدُونِ فَلَا تُنظِرُونَ. அவற்றிற்கு கால்கள் இருக்கின்றனவா நடப்பதற்கு? கரங்கள் இருக்கின்றனவா பிடிப்பதற்கு? கண்கள் இருக்கின்றனவா பார்ப்பதற்கு? காதுகள் உள்ளனவா கேட்பதற்கு? நபியே, அவர்களிடம் நீர் கூறும், நீங்களாக ஏற்படுத்திக் கொண்ட இணை கடவுள்களை அழையுங்கள். பிறகு நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி எனக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யுங்கள். எனக்கு அறவே அவகாசம் அளிக்காதீர்கள். إِنَّ وَلِيِّيَ اللَّهُ الَّذِي نَزَّلَ الْكِتَابَ وَهُوَ يَتَوَلَّى الصَّالِحِينَ. இந்த வேதத்தை இறக்கியருளிய இறைவனே திண்ணமாக எனக்கு பாதுகாப்பு அளிப்பவனாவான். மேலும் அவனே நல்லவர்களுக்கு பாதுகாப்பு நல்குகின்றான். وَالَّذِينَ تَدْعُونَ مِن دُونِهِ لَا يَسْتَطِيعُونَ نَصْرَكُمْ وَلَا أَنفُسَهُمْ يَنصُرُونَ. ஆனால் அல்லாஹுவையன்றி எவற்றை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவற்றால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது.
ஏன் அவற்றால் தமக்குத்தாமே கூட உதவி செய்து கொள்ள முடியாது. وَإِن تَدْعُوهُمْ إِلَى الْهُدَى لَا يَسْمَعُوا وَتَرَاهُمْ يَنظُرُونَ إِلَيْكَ وَهُمْ لَا يُبْصِرُونَ. மேலும் நீங்கள் அவற்றை நேரிய வழியில் வருமாறு அழைத்தால் உங்கள் பேச்சை அவற்றால் கேட்கவும் இயலாது. வெளித்தோற்றத்தில் அவை உம்மை பார்ப்பது போல் உமக்கு தோன்றலாம், ஆனால் உண்மையில் அவை எதையும் பார்ப்பதில்லை.